அவரவர் செய்ததற்கு அவரவர் அனுபவித்தே ஆக வேண்டும். உடல் ரீதியாக செய்தால் உடல் ரீதியாகவும், மன ரீதியாக செய்தால் மன ரீதியாகவும், ஆன்ம ரீதியாக செய்தால் ஆன்ம ரீதியாகவும் அந்த ஜென்மத்திலையும் அதுக்கு அடுத்தடுத்த ஜென்மங்களையும் உண்டு. 100%. அவரவர் செய்த புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற் போல, தாத்தா பாட்டியோட வேண்டுதலுக்கு தகுந்தாற் போல, முன்னோர்களோட பாவ புண்ணியங்களோட கணக்கெடுத்து இந்த ஜென்மத்தில் அவன் செஞ்ச மெடிடேஷன், யோகா, இது பெரிய கால்குலேஷன். இதெல்லாம் பொறுத்து தான் செவ்வாய் தோஷம் ஏன் வருது? ஏதாவது திமிரு பண்ணியிருப்பீங்க, எங்கேயாவது அவனுக்காவது எதாவது பண்ணியிருப்பீங்க, அதான் செவ்வாய் தோஷம். நாகதோஷம் ஏன் வருது? பாம்புக்கு ஏதாவது வச்சு செஞ்சுருப்பீங்க. மற்ற தோஷம்லாம் ஏன் வருது? ஏதாவது திமிரு பண்ணியிருப்பீங்க, ஒரு உயிர் உங்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கும். அதனால மனிதன் முதல் மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து இதுதாங்க நடக்குது. இது பிரபஞ்சம் இப்படி தாங்க, இந்த டிசைனில் தாங்க இருக்குது. நீ இதை மாற்ற முடியாதுங்க. மரம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, காற்று கொடுத்துக்கிட்டே இருக்குது, தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது, மழை கொடுத்துக்கிட்டே இருக்குது, நெருப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. மனுஷன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல இருந்து மகாவிஷ்ணு அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். குருகடாட்சம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில இந்த கர்மா பத்தின புரிதல் நிறைய பேருக்கு இருக்குதா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எது பண்ணாலும் நம்மளுடைய கர்மா நம்மளை தொடரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? நம்ம பண்ணக்கூடிய செயல் தான் நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்குதா? இல்ல, முதல்ல நீங்க இந்த கர்மா அப்படின்றத விட்டுருங்க. நீங்க அதுக்குள்ள போக வேணாம். நான் நல்லது பண்ணால் எனக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் எனக்கு எதுக்கு கெட்டது நடக்கும். இதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்புறீங்களா இல்லையா? தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன். அதுதான் கர்மா. தீதும் நன்றும் பிறர் தர வார, அதுதான் கர்மா. நீ பண்ணுறது தான் உனக்கு விளையுது, அதுதான் கர்மா. வள்ளலார் தெளிவாக எழுதுறாரு. ஒரு வீட்டில் இருக்கீங்க, காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க. போகும்போது பொருளெல்லாம் விட்டுட்டு போவீங்களா, எடுத்து போவீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போனீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்துகிட்டு தான் போவோம். அதுபோல உயிரானது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு செல்லும் போது அதே உயிரானது பழைய உடலில் இருந்த மொத்த பாவ புண்ணிய கணக்குகளோட தான் செல்கிறதுன்னு தெளிவா எழுதுறார். பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாயின் திருமந்திரத்துல திருமூலர் எழுதுறார். நிறைய அரசியல் காரணங்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். யூ ஹாவ் டு பே ஃபார் தட். வச்சு செய்யணும். எப்படி வேணாலும் கேள்வி கேட்கும். ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயல்களையும் செய்யணும். பிற உயிர்களுக்கு வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், அந்த உயிர்களுடைய நலன் கருதி ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது செயல் ஒரு கர்மாவை தீர்மானிக்காது. இப்போ குழந்தைய ஒரு அடி அடிக்கிறேன், செல்லமாக அடிக்கிறேன், ஒரு பாக்ஸிங்கில் ஒரு அடி ஒன்று அடிக்கிறேன், ஃபைட்டில் ஒரு அடி ஒன்று அடிக்கிறேன், வெட்டுக்குத்தில் ஒரு அடி ஒன்று அடிக்கிறேன். டாக்டர் குழந்தைய முதுகில் காயினை வெளியே கொண்டு வர்றதுக்கு முதுகுல ஒரு அடி எல்லாமே அடிதான். இது எல்லா அடியும் எப்படி ஒரே அடி ஆகும்? அப்ப செயல் கர்மாவை தீர்மானிக்காது. அந்த செயலின் பின்னால் உள்ள அந்த நோக்கம். டாக்டர் ஏன் அந்த அடி அடிச்சாருன்னா காயின் வெளியே வரணும், பாஸ், புண்ணியம். இப்ப என் நண்பனை ஏன் நான் ஓங்கி ஒரு அடி அடிச்சேன் அப்படின்னா, அவன் தப்பான வேலைலாம் நிறைய செய்யறான், அதனால அவனை அடிச்சேன், புண்ணியம். எனக்கு உதவி பண்ணவன், எனக்கு நல்லது பண்ணவன் ஓங்கி அடிச்சு கையகால உடைச்சான்னு இது எந்த விதத்துல புண்ணியம்? சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பிற உயிர்களை காயப்படுத்தாமல், வேதனைப்படுத்தாமல், பிற உயிர்களின் நலன் கருதி ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு கற்றுக்கணும். இதை ஒரே வார்த்தையில் வள்ளலார் முடிச்சிட்டார். தன்னை போல் கவனி. எவ்வளோ ஈஸி! பிற உயிர்களையும் தன்னை போல் கவனி. ஒவ்வொரு உயிரையும் தன்னை போல கவனிக்க ஆரம்பிச்சிட்டானா வாழ்க்கை மிக 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 சிறப்பாக இருக்குங்கிறார். அவ்வளோதானே. தன்னை போல் கவனி. நீ உன்னை எப்படி பார்த்துப்பியோ அப்படி பார்த்துக்க இன்னொருத்தரை. இல்ல முடியலையா, தொந்தரவு பண்ணாமையாவது உபத்திரம் பண்ணாதங்கிறார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, இப்போ ஒருவேளை இப்போ யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளே கேட்கறது உண்டு, என்ன பாவம் பண்ணாங்களோ இப்படியெல்லாம் நடக்குது, இல்லை நம்மளே சொல்லிப்போம் என்ன பாவம் பண்ணணும் போன ஜென்மத்தில் நான் இப்படி அனுபவிக்கிறேன். ஸோ இது ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க முடியுமா சார்? இதுல என்னங்க டவுட் உங்களுக்கு? நீங்க செஞ்சதுக்கு தாங்க அனுபவிக்கிறீங்க. இன்னைக்கு பேசுனது தாங்க என்னைக்குமே பேசுவேன். எப்பயுமே ஒன்னே ஒண்ணுதாங்க. அவரவர் செய்ததற்கு அவரவர் அனுபவித்தே ஆக வேண்டும். அது இந்த ஜென்மத்திலே உடல் ரீதியாக செய்தால் உடல் ரீதியாகவும், மன ரீதியாக செய்தால் மன ரீதியாகவும், ஆன்ம ரீதியாக செய்தால் ஆன்ம ரீதியாகவும் அந்த ஜென்மத்திலையும் அதுக்கு அடுத்தடுத்த ஜென்மங்களையும் உண்டு. 100% நடக்கும். டிவியில போடுறது, வெளியில பாக்குறது வச்சு நடக்கலன்னு நினைக்காதீங்க. நடக்கிறது வேற, நீங்க வெளியில பாக்குறது வேற.
உலகத்துல யாரெல்லாம் இங்க இப்ப வந்து கலியுகத்துல அவ்வளவு ஹாப்பியாலாம் யாரும் இல்ல, ஹாப்பியா இருக்கிற மாதிரி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம செஞ்ச கர்ம வினைகளை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது வழிமுறைகள்? தர்மம் ஒன்றுதான் ஒரே வழி. தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். தர்மம் மட்டும்தான் கர்மத்தை அழிக்கணும். தானம் கொடுங்க. நீங்க ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நீங்க இன்னொருத்தங்களை எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல நீங்க அப்படி இருக்கீங்களான்னு பாருங்க. சிம்பிள். என்ன ஒருத்தர் இப்படி பார்த்துக்கணும், என்ன ஒருத்தர் அப்படி பார்த்துக்கணும், என்ன ஒருத்தர் இப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், என்ன ஒருத்தர் கையில வச்சு நீ எத்தனை பேர்த்த அப்படி பார்த்துக்கிட்ட? இந்த கேள்விக்கு பதில் இருக்கான்னு கேட்டா இல்ல. முதல்ல இதை நீங்க செய்யுங்க. மீதி இப்ப நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல இருக்கிறதுனால கிரீட் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, செயல்பாடுகளில் இறங்கி நல்லது செய்ய ஆரம்பிச்சிருங்க. நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். ரொம்ப சிம்பிள். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிமை. நல்லது செஞ்சா நல்லது வந்தே தீரும், அவ்வளவுதான். அது அப்போதைக்கு கெட்டது உங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியுதா? கெட்டதுல உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் எடுக்கிறக்கா வந்திருக்கு. அந்த அனுபவத்திற்கு அப்புறம் 100% நன்மை நடந்தே தீரும். இப்ப இந்த கலியுகத்துல பார்க்கும்போது இப்போ நம்ம செய்யக்கூடிய கர்மங்களுடைய வினை உடனே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? காலகாலமாக அவரவர் செய்த புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற் போல, தாத்தா பாட்டியோட வேண்டுதலுக்கு தகுந்தாற் போல, முன்னோர்களோட பாவ புண்ணியங்களோட கணக்கு எடுத்து இந்த ஜென்மத்தில் அவன் செஞ்ச மெடிடேஷன், யோகா, இது பெரிய கால்குலேஷன். இதெல்லாம் பொறுத்து தான் இப்போ கிடைக்குதா, நாளை கிடைக்குதா, நாளானி கிடைக்குதா, அடுத்த வாரம் கிடைக்குதா, இவனால் எத்தனை உயிர் நல்லா இருந்தது, எத்தனை உயிர் இப்படி இப்போ எந்த செகண்ட் திருந்தனா, எந்த செகண்ட் இவன் இப்படி ட்விஸ்ட் பண்ணா, இதெல்லாம் ஒரு கால்குலேஷன். இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்குது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப இன்டெலிஜென்ட். அது ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். ஓகே. இப்போ சில இடங்கள்ல வந்து சில குடும்பங்களுக்கு இந்த மாதிரி சாபங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கர்மா அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒருத்தருடைய தொடர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வழியா சந்ததியா சிலவங்க சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில குடும்பங்கள்ல வந்து திருமணங்கள் நடக்காது, சிலவங்க வந்து டெத் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள், குழந்தையின்மை பிரச்சனை. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். உங்க திமிரு, உங்க அகங்காரம், உங்க ஈகோ தான். செவ்வாய் தோசை ஏன் வருது? ஏதாவது திமிரு பண்ணியிருப்பீங்க, எங்கேயாவது அவனுக்காவது ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அதான் செவ்வாய் தோசை. நாகதோஷம் ஏன் வருது? பாம்புக்கு ஏதாவது வச்சு செஞ்சுருப்பீங்க. மற்ற தோசைலாம் ஏன் வருது? ஏதாவது திமிரு பண்ணியிருப்பீங்க, ஒரு உயிர் உங்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கும், அதனால அனுபவிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். எவனையும் பகைச்சிக்காதீங்க. என்ன இப்போ உங்களுக்கு எவன் மனசையும் காயப்படுத்தாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் நல்லா இருக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். ஒருத்தன் வந்து மனம் வேதனை படப்பட, ஒரு தர்மத்தின் விஷயத்துக்காக மனம் வேதனை படப்பட, அதுக்குண்டான காரணமானவனு பிரபஞ்சம் புரட்டி எடுத்துரும். அது தெரிய மாட்டேங்குது. அது எப்படி புரட்டி எடுக்கணும்லாம் தெரியாது, வச்சு செய்யும். இது வழியாவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. முதல் மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து இதுதாங்க நடக்குது. இது பிரபஞ்சம் இப்படிதாங்க, இந்த டிசைன்ல தாங்க இருக்கு. நீ இதை மாற்ற முடியாதுங்க. மரம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, காத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு, தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு, மழை கொடுத்துக்கிட்டே இருக்கு, நெருப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு. மனுஷன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட். இப்படி இருந்தா வாழ்க்கையில் எப்படி உருப்படுமா? இறைவன்னா இயற்கைன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன சொல்றேன்? நீங்க இறைவனாகணும்னா இயற்கையோட ஒன்றிணையணும்ன்றேன். சிம்பிள். பேசுறது பூரா ஞானம் கிடைக்கணும்னு பேசுவான். உண்மையான ஞானத்தை சொல்லி கொடுக்க வந்தோம்னா தைரியம் இருக்காது, ஓடிடுவான். நிறைய பேரை பார்த்துருக்கேன் லைஃப்ல. ஞானம் வேணும் கூட இருந்தவங்கலாம் உண்மையான ஞானத்தை ஊண்டியா போட்டும் போது தெரிச்சு ஓடினவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஏன் சார்? அது உண்மை அவ்வளவு கஷ்டமானது. நிச்சயமா. சோ கர்மா பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். நன்றி.